இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததை பற்றி கேரளா முழுக்க காட்டுத்தீ போல பரவி எல்லாரும் இதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே இருந்தவங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு ஃபாரன்சிக் டீமை வர வச்சு வேறு ஏதாச்சும் க்ளூ இல்லை எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அங்கே இருந்த சிலர் இந்த பேரல் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இங்கே இருக்கிறத பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பேரல்லேருந்து எடுத்த 2 500 ரூபாய் நோட்டுகளும் பழைய ரூபாய் நோட்டுகளாக இருந்திருக்கு. அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் டிக்ளேர் பண்ணது நவம்பர் 8, 2016. அதுக்கும் முன்னாடி யூஸ் பண்ண ரூபாய் நோட்டுகள். ஆனால் பேரலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜனவரி 2018. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்குன்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த பேரலில் இருந்த எல்லா எலும்பு துண்டுகளையும் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ண ஃபாரன்சிக் டீம் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இறந்து போனது ஒரு பெண்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது போக அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இடது காலில் அடிபட்டு அதனால் எலும்பு முறி ஏற்பட்டதில் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ 6.5 சென்டிமீட்டரில் ஒரு மெட்டல் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி தான் அந்த காலை சரி பண்ணியிருக்காங்கன்ற இன்னொரு முக்கியமான க்ளூவை ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சின்ன ஸ்க்ரூவை வச்சு என்ன பண்ண முடியும்னு சிலர் நினச்சாலும் இதுதான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருந்திருக்கு.